உலகெங்கிலும் உள்ள ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்களுக்கு என் மனமார்ந்த வணக்கங்கள். நண்பர்களே, உங்களுக்கு என்ன அதிர்ஷ்டம், உங்களுக்கு எது அதிர்ஷ்டம் என்பதனையும், எந்த வழிபாடு அதிர்ஷ்டத்தை தரும் என்பதனையும், என்ன மாதிரி நோய் உங்களுக்கு வரும் என்பதனையும், உங்களுக்கு கடன் ஏற்படுமா, ஏற்பட்டால் அது தீருமா என்பதனையும், அது தீருவதற்கு ஏதாவது ஒரு வழி இருக்கிறதா என்பதனையும், உங்களுக்கு அதிர்ஷ்ட தேவதை எது என்பதனையும் மிக எளிமையாக அருமையாக இந்த ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்களுக்கு தரப்போகிறேன். நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள். ராசி வாரியாக 12 ராசி லக்னக்காரங்களுக்கும் தரப்போகிறேன். மிதுன ராசிக்கு இயற்கையாகவே மிதுன ராசி அறிவாளி ராசி. இருக்கின்ற ராசிகளிலே அதிகம் அறிவுடையது மிதுனம். ஆனால் தன் அறிவாலேயே ஆணவத்தினால் விழுவதும் மிதுனம்தான். எனவே இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு 6ஆம் இடமாக செவ்வாயே வருகிறார். நண்பர்களே, பொதுவாக இவர்களுக்கு அதிர்ஷ்டம் என்று நீங்கள் எடுத்துக்கொண்டால் மிக மிக அற்புதமாக அருமையாக எடுத்துக்கொண்டால் இவர்களுடைய அதிர்ஷ்டம் என்றால் 5ஆம் இடமான துலாம் தான் இவர்களுக்கு அதிர்ஷ்டம். அப்போ துலாம் என்றால் அங்கு உச்சமாவது சனி பகவான், நீசமாவது சூரியன். என்ன இதிலிருந்து கண்டுபிடிக்க முடியும் என்றால் மிக எளிமையாக சொல்கிறேன். இவர்களுக்கு மகாலட்சுமியின் வழிபாடு மிகுந்த அற்புத பலன்களை தரும். அது மட்டுமல்ல, மகாலட்சுமி எங்கே இருக்கிறார்? அவர் பெருமாள் கோயிலெல்லாம் இருக்கிறார். ஆனால் இந்த மிதுனத்திற்கு 5ஆம் இடத்தில் சுவாதி என்கின்ற நட்சத்திரம் இருக்கிறது. அப்போ அந்த சுவாதிக்கு உண்டான தெய்வம் யாருன்னு பார்த்தா அது நரசிம்மர். அதிலும் குறிப்பாக லட்சுமி நரசிம்மர். அப்போ லட்சுமியை தாங்கி இருக்கக்கூடிய நரசிம்மரை மிதுன ராசியோ மிதுன லக்னக்காரர்களோ வழிபட்டால் அதிர்ஷ்டம் தன்னை போல கிடைக்குது. இவ்வளோ அற்புதம் பாருங்க. அதுக்கடுத்து அங்கே விசாகம் இருக்குது. விசாகத்துக்கு உண்டான முருகனை வழிபட்டால் கடன் தீருது. அதுலேயும் விசாகத்தன்னைக்கே வழிபட்டால் அற்புதமாக கடன் தீருது. ஏன் அப்படின்னா, அந்த விசாகத்தன்னைக்கு 6ஆம் இடமான விருச்சிகத்தையும் அந்த கடன் சார்ந்த நட்சத்திரங்கிறது அது அப்படியே 6 டச் பண்ணுது. 5ஐயும் 6ஐயும் இணைக்குது. 5ஆம் இடம் என்றால் அதிர்ஷ்டம், 6ஆம் இடம் என்றால் கடன். ரெண்டையும் இணைக்கிற நட்சத்திரமாக விசாகம் இருக்குது. இது யாருக்கும் தெரியாது. சும்மா ஜோதிடத்தில் அப்படி இப்படிம்பாங்க. ஆனால் அதெல்லாம் இல்லை. நீங்கள் கடனை குறைக்கணும்னா மிதுன ராசிக்காரர்கள் மிதுன லக்னக்காரர்கள் விசாக நட்சத்திர வழிபாடு பண்ணணும். அப்படி பண்ணிங்கன்னா இந்த கடன் 5, 6 சேரும்போது அங்கே குருவின் அந்த கனெக்டிவிட்டி இருக்குது. ஆட்டோமேட்டிக்காக விசாகத்தில் விரதம் இருப்பது, விசாகத்திற்குரிய தெய்வமான முருகனை வழிபடுவது, விசாகத்தன்று வழிபடுவது உங்கள் கடனை தீர்த்தே தீரும். அது மட்டுமல்ல நண்பர்களே, திருச்செந்தூர் செல்வது. இந்த கடன் தீர்ப்பதற்காக மிதுன ராசி அன்பர்கள் திருச்செந்தூர் சென்று வருவது. என்று செல்லணும். எல்லாரும் ஒரு போடு போட்டான் பௌர்ணமி அன்னைக்கு போய் கடலில் படு. அப்படி இல்லை நண்பர்களே. ஏதேனும் மக்களுக்கு லாஜிக் இருக்குதான்னு பார்த்தா நோ லாஜிக். நீங்கள் யாராவது ஒன்று சொன்னால் ஏதாவது லாஜிக் கேளுங்க. அப்போ 6ஆம் இடமா இங்கே குளம். ஏன் நான் விருச்சிகத்தை திருச்செந்தூர்னு எடுக்கிறேன்னா, அங்கே 4 கிணறு இருக்குது. கிணறுனாலும் விருச்சிகம், குளம்னாலும் விருச்சிகம். அப்போ தேங்கி இருக்கிற நீர் விருச்சிகம். நீங்கள் என்ன தான் கடலில் குளித்தாலும் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அந்த குளத்தில் குளிச்சுட்டு தான், அந்த கிணத்துல குளிச்சுட்டு தான் சாமியை பார்க்கணும். அப்போ 4 கிணறுன்னு இருக்குது. 4 கிணத்துல குளிக்கிறதுக்கு விசாகம் தான். அப்போ விசாகத்தை இயக்குறீங்க, ஆட்டோமேட்டிக்காக விசாக நட்சத்திரத்தன்னைக்கு நீங்கள் போய் இந்த மாதிரி என் பிரச்சனை தீரணும். மிதுன ராசிக்காரர்களுக்கு தான் இது, மற்றவங்களுக்கு இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. மிதுன ராசி மிதுன லக்னக்காரங்களுக்கு கடன் ஏற்பட்டு போச்சு, நோய் அதிகமாக இருக்குது, ஒரே வழக்கு இருக்குது, வம்பு இருக்குது, கடனால் கொடுமையா, தீர்க்க முடியாத வியாதியா, பிரச்சனை மேல் பிரச்சனைன்னு நினச்சிங்கன்னா
விசாக நட்சத்திரத்தன்னைக்கு நேராக போய் நீங்கள் வந்து கடலில் குளிச்சுட்டு நாளிக்கிணத்துல குளிச்சுட்டு நேராக நீங்கள் திருச்செந்தூரான வழிபட்டீங்கன்னா வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். வெறும் வழிபாடு மட்டுமே இல்லை. அங்கே பாருங்கள், விசாகம்ங்கிறது குருவின் நட்சத்திரம். அப்போது குருங்கிறதுக்கு சமாதி, அங்கே ஜீவ சமாதி 3 இடம் இருக்குது. 3 பேர் ஜீவ சமாதியாக அந்த முன்னாடியே ஜீவ சமாதி இருக்கும். அவங்களையும் போய் 9 முறை சுற்றி கும்பிட்டுட்டு 6 பேர்த்துக்கு சாப்பாடு தண்ணி பாட்டிலாம் வாங்கி கொடுத்துட்டு வாங்க. கட்டாயம் கடன் குறையிறத, நோய் சம்மந்தமான பிரச்சனை குறையிறத, அதே சமயம் வழக்கு சம்மந்தமான தொந்தரவு தீர்றத, நிம்மதி இல்லாமல் இருக்கிறத, இந்த மிதுன ராசி எவ்வளோ அறிவு இருந்தாலும் பிரச்சனைகளை மிதுன ராசி மிதுன லக்கணம் பிரச்சனையை சந்திக்கும். அது 6 செவ்வாய் இருக்கிறதுனால வழக்கு வந்துடும், விசாகம் இருக்குது பிரிவு வந்துடும், திருமண வாழ்க்கையில் கசப்பு வரும், அங்கே அனுசம் இருக்குது ஆட்டோமேட்டிக்காக பணத்தினால தொந்தரவு ஏற்பட்டுரும், அங்கே வந்து கேட்டை இருக்குது கோட்டை கட்டுவாங்க, மனசு முழுக்க வீடை கட்டி கடனாக்கிடுவாங்க. இப்படியெல்லாம் பண்ணுவாங்க. படிப்புக்கு கடன் பண்ணுவாங்க. மிதுன ராசி மிதுன லக்கணக்காரன்ட்டு எவ்வளோ பணம் இருக்குன்னு எவனும் சொல்ல முடியாது. இவ்வளோதான் இருக்குன்னு மனைவி கூட கணக்கு போட்டு வச்சுக்க முடியாது. ஏன்னா 6ஆம் இடமாவே விருச்சிகம் இருக்கிறதுனால அது ஒரு குளம் குட்டை, எவ்வளோ பணம் இருக்குன்னு எவனுக்கு தெரியும். அதனாலேயே வீணாக போகக்கூடியது மிதுன ராசி மிதுன லக்கணம். எனவே கொஞ்சமாவது ஓப்பன் டாக்காக உங்கள் மனைவிகிட்டேயோ உங்கள் குழந்தைங்கிட்டேயோ இவ்வளோ கடன் இருக்குன்னு சொன்னீங்கன்னா அவங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்குவாங்க. ஆனால் எங்கிட்ட வர நிறைய மிதுன ராசி மிதுன லக்கணம் கொஞ்சம் கூட தன் மனைவிக்கிட்ட தன் குழந்தைகிட்ட தன் கடனை பற்றி சொல்லாமல் தனக்குத்தானே உள்ளுக்குள்ளே பூட்டி வச்சுக்கிட்டு கடைசியாக பெருங்கடனால் தன் இல்லத்தையோ தனது சொத்துக்களையோ தனது நகையவோ விற்று கட்டும்போது பெருத்த அவமானத்துக்கு உள்ளாகி நான் தற்கொலையே பண்ணிக்கிறேங்கிற அளவுக்கு போயிடுறாங்க. அந்த அளவுக்கு மிதுனத்துக்கு கடன் ஒரு பிரச்சனைக்குரிய அமைப்பு. எனவே கடனை பார்த்து வாங்கி கொள்ளுங்கள். உங்களுக்கு நிவர்த்தி ஸ்தானமாக அழகா வந்து ரிஷபமே வருகிறது. ரிஷபம் என்றால் நீங்கள் அங்கு ரோகிணி இருக்கிறது. ரோகிணி என்றால் பசுமாடு. பசுமாட்டிற்கு ஏதேனும் தானம், நண்பர்களே எல்லோரும் நினைத்து கொள்கிறீர்கள் ₹1,00,000 பண்ணதான் தானம் இல்லை, எல்லோருக்குமாம் ஒரு வாயுரை அப்படிங்கிற மாதிரி பசுவிற்கு ஒரு கை நீங்கள் வந்து ஒரு சோளத்தட்டு வாங்கி கொடுத்தாலும் சரி, இல்லை ஒரு கை அரிசியை போட்டாலும் சரி, பசுவிற்கு ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் தொடர்ந்து பண்ணீங்கன்னா மிதுன ராசிக்காரங்களுக்கு கடன் அப்படியே தீரும் நண்பர்களே என்று சொல்லி இந்த வாய்ப்பை அளித்த நண்பர்களுக்கு நன்றி, வணக்கம். 12 ராசி லக்கணக்காரர்களுக்கும் அதிர்ஷ்டம் சம்பந்தமாகவும் நோய் சம்பந்தமாகவும் கடன் தீர்வு சம்பந்தமாகவும் உங்களுக்கு அற்புதமான விஷயங்களை கொடுத்துள்ளேன், மேசம் முதல் மீனம் வரை. இது மட்டுமல்ல, இதுபோல் இன்னும் பல விஷயங்கள் ஜோதிடத்தில் இருக்கின்றன. ஜோதிடம் மகா அற்புதம், மகா எளிமை. இந்த ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்களுக்கு அற்புதமான பல விஷயங்களை இதில் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். இது ஒரு பார்ட்டு தான், இன்னும் பல விஷயம் இருக்குது. அவைகள்லாம் எதிர்காலத்தில் உங்களுக்கு கொடுக்குறேன். உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும், எங்கிட்ட வந்து ஜாதகம் பார்க்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்னுடைய நம்பரான 9842737800, அதாவது 98422737 என்கின்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு நீங்கள் என்னுடைய கட்டணத்தை தெரிஞ்சுக்கிட்டு கட்டணம் கட்டி முன்கூட்டியே அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வாங்க. உங்களுக்கு ஜோதிடத்தில் எந்த சந்தேகம் இருந்தாலும் தீர்த்து வைக்கிறேன். நண்பர்களே, இது வரைக்கும் 100க்கும் மேற்பட்ட வகுப்பு எடுத்திருக்கிறேன். ஜோதிடத்தில் என்ன சந்தேகம்னாலும் என்னுடைய வகுப்பை நீங்கள் ஒரு வகுப்பு வாங்கி படித்தாவே அது இருக்கிற எல்லாம் நீங்கள் ஜோதிடம்னா என்னங்கிறத நீங்கள் அந்த ஒரு வகுப்பில் தெரிஞ்சுக்குவீங்க. அப்போது நீங்கள் ஜோதிடம் கற்றுக்கிறவங்களா இருந்தால் தைரியமாக எனக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி என்னுடைய குழுவில் சேர்ந்துக்கிட்டு நீங்கள் வந்து என்னுடைய வகுப்பு பாடங்கள் வீடியோவாக இருக்குது, வாங்கி படிக்கலாம். ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்கேன். நீங்கள் திசா புத்தியிலிருந்து, திருமண பொருத்தத்தில் இருந்து, ஆயிலிருந்து, என்ன தொழிலை பற்றி, A to Z பரிகாரங்களை பற்றி, பயதோட்டம்னு ஒரு சப்ஜெக்டை பற்றி, ஆண்டவர் பிரசன்னத்தை பற்றி, பிரசன்ன சப்ஜெக்ட், இப்படி 100 வகுப்பு எடுத்திருக்கு. 27 நட்சத்திரங்களை பற்றி எல்லாமே கொடுத்துருக்கு.
அதிர்ஷ்டம் சம்பந்தமான வகுப்பு, வாஸ்து, என்னென்ன இருக்குது எல்லாமே இந்த ஜோதிடத்தில் நான் எடுக்காத பாடம் இல்லை. பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் என்னால் உருவாக்கப்பட்டிருக்காங்க. பல்லாயிரக்கணக்கான பேர் என்னை படிக்கிறாங்க. நீங்களும் படிக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா எங்கள் ஆண்டவர் ஆஸ்ட்ரோ அகாடமி சார்பில் ஏற்கனவே எடுத்த வீடியோக்கள் இருக்குது. தொடர்ந்து மாதம் மாதம் வகுப்புகளும் போட்டு வரோம். ஜோதிட சித்தன்கிற யூடியூப் சேனலில் அது வரும். அதை நீங்கள் பார்க்குறனாலும் பார்த்துக்கலாம். உங்களுடைய விருப்ப பிரகாரம் நீங்கள் எங்கள்கிட்ட சேரணும் அப்படின்னா என்னுடைய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களை மாணவராகவும் சேர்த்துக்கிறோம். இல்லை அப்பாயின்மெண்ட் வேணுனாலும் என்னுடைய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. பொதுவாக 12 ராசிகளுக்கும் உண்டான கடன், இப்போது ஒரு ராசிக்கு ஒரு விதமான கடன் ஏற்படுது, இன்னொரு ராசிக்கு அந்த கடன் அப்படியே மாறுது. ஏன் இவர் வீட்டுக்கு கடன் வாங்குறாரு, ஏன் இவர் கல்வி கடன் வாங்குறாரு, ஏன் இவர் வாகனத்துக்கு வாங்குறாரு, இப்படி மாறி மாறி கடன்கள் வருது. சில பேர் அடைச்சிட்றாங்க, சில பேர் சீஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க. கடனால் அவமானப்படுறதுங்கிறது ரொம்ப எளிமையாக போயிடுது. அப்போது இந்த கடனை தீர்க்கிறதுக்கு என்னதான் என் வழி அப்படின்னா, எளிமையாக நீங்கள் செய்யக்கூடிய அளவில் வழிபடக்கூடிய தெய்வங்கள் எல்லாமே உங்களுக்கு 12 ராசிக்கும் லக்கணத்துக்கு நான் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லை, அதிர்ஷ்டம் சார், அதிர்ஷ்டம் இருந்தால், கொஞ்சோண்டு லக்கு இருந்தால் எவ்வளோ பெரிய பிரச்சனையும் நீங்கள் ரொம்ப சிம்பிளிஃபைவாக எடுத்துகிட்டு ஓடிடலாம். அப்போது ஒவ்வொரு ராசிக்கும் அதிர்ஷ்டம்னா என்ன, அதிர்ஷ்டம் எப்படி சார் எனக்கு இருக்கா, அதிர்ஷ்டத்தை இல்லைன்னா எப்படி நான் இயக்கிறது அப்படிங்கிறதையும் உங்களுக்கு ரொம்ப எளிமையாக இந்த ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்களுக்கு கொடுத்துருக்கேன். நோய் ஏன் வருது, என்ன விதமான நோய் வரும், எப்படிப்பட்ட நோய் வரும், அதுக்கு ஏதாவது தீர்வு பண்ண முடியுமா, அதுக்கெல்லாம் என்ன தீர்வு அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்கு. பொதுவாக நோயினா நம்ம மருத்துவரை அணுகிறது தான் முதல் வேலை. பட் அதுக்கு அடுத்தும் கூட நோய் மருத்துவர்கிட்ட போய் மருந்து சாப்பிட்டாலுமே அதுக்குண்டான சில கர்மாவை கழிக்க ஆட்டோமேட்டிக்காக என்னாகும், நம்முடைய நோய் மருந்துக்கும் குணமாகும், நல்ல மருத்துவர்னால ஈஸியாக குணமாகும். சில பேர்த்துக்கு நல்ல மருத்துவர் கூட அமைய மாட்டாங்க. அவங்களுக்கு கூட ஒரு அற்புதமான வாய்ப்பை இந்த ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்களுக்காக நான் வழங்கியிருக்கேன். இதையெல்லாம் பயன்படுத்தி நீங்கள் வெற்றி மேல் வெற்றி பெற நான் என்னுடைய மனமார்ந்த ஆசீர்வாதங்களை நான் வழங்குகிறேன். சென்னிமலை ஆண்டவனின் கருணையினால் நீங்கள் அனைவரும் நல்லா இருப்பீங்க. நன்றி நண்பர்கள்.